ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 6 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம கையை வச்சு அழுத்தினோடனே நல்லா அழுந்தது. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சன்னா மசாலாவுக்கு தேவையான நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 5-6 கிராம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சன்னா மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அதில் தான் சத்து நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு டம்ளர் வச்சு கொஞ்சம் கொண்டக்கடலையை நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த கொண்டக்கடலை டேஸ்ட்டு நல்லா இறங்கும் மசாலாவில். நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போது கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான், அப்புறம் சாதத்துக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.